அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆனி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 25/6/2024. சதுர்த்தி திதி இரவு 11:12 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. திருவோணம் நட்சத்திரம் மதியம் 2:30 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். மேல்நோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான். இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? புது பதவிகள், பொறுப்புகள் ஏற்க, தற்காப்பு கலைகள் பயில, மின்னணு உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, வீடுமனை வாங்க முன்பணம் தர நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஆறுதல் என்பது உன்னுடைய காயத்திற்கு தற்காலிக தீர்வு. ஆனால் மாறுதல் என்பது உன்னுடைய காயத்திற்கு நிரந்தர தீர்வு. ஆறுதல் எப்போதும் தேடாதே, மாறுதல் எப்போதும் தேடு. ஆமாங்க, அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறது முக்கியம் இல்லைங்க. காலமெல்லாம் நாம் சந்தோஷமாக இருக்கணும், காலமெல்லாம் நாம் ஜெயிச்சு காட்டணும். அதுக்கு மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால தாங்க நீங்கள் ஆறுதலாக இருப்பதை விட மாறுதலை தேடிக்கொண்டே இருப்பீங்க. மாற்றங்கள், முன்னேற்றங்களை விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சமயோஜித புத்தியாலும் நீங்கள் முன்னேறுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். அதே போல் பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறுங்க. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பேசும்போதே இங்கிதமாக நீங்கள் பேசுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த தொகையும் கைக்கு கைமாத்தா வாங்கின பணத்தை இன்றைக்கி தந்து முடிப்பீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. மனசுக்குள்ளார இருந்த தாழ்வு மனப்பான்மை அதையெல்லாம் தட்டி தூக்கி எறிந்து விட்டு உயர்வு மனப்பான்மை உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. சூரியன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு. வீடு கட்டுறதுக்கு, வாங்கிறதுக்கு, பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பிளான் அப்ரூவல், சிஎம்டிஏ, எம்எம்டிஏ அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு கம்பீரம் உங்ககிட்ட இருக்கும். வியாபாரம் சொந்தமாக தொடங்கலாம் அப்படின்னு புதுசாக ஏதாவது முதலீடு செய்து ஆரம்பிப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணி வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 2:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, இரக்கமும் உறக்கமும் அளவோடுதான் இருக்க வேண்டும். இரக்கம் அதிகமானால் ஏமாளி என்பார்கள், உறக்கம் அதிகமானால் சோம்பேறி என்பார்கள். ஆமாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறத புரிந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் அளவாக வைத்து கொண்டு வளமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுடன் யோகாதிபதிகள்
சூரியனும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. நினைச்ச காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. பழைய நண்பர்கள் உறவினர்கள் தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் சிடுன்னு பேசுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு, கோபத்தை தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக விற்கணும்னு நினச்சிருந்த அந்த சொத்தை கொடுத்துட்டு வேறு ஏதாவது புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சகோதரங்களால் சின்ன சின்ன அலைச்சல்கள் செலவினங்கள் இருக்கும். ராகு உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. பழைய மொபைல் ஃபோன் கொடுத்துட்டு புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் புது வண்டி வாகனம் இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் புது விஷயங்கள் பல விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அல்லது இருக்கிறதே இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. வெளிமாநிலம் போகிறதுக்கு, வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் அதெல்லாமே பலிதமாகுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சகோதரி வகையிலையும் சின்ன சின்ன செலவுகள் வந்து போகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. மதியம் 2:30 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நீ வெளிச்சத்தில் நடந்தால் உலகமே உன்னை பின்பற்றும். ஆனால் நீ இருட்டில் நடந்தால் உன் நிழல் கூட உன்னை பின்பற்றாது. ஆமாங்க, நாம் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கூட சேர்ந்து சிரிக்கிறதுக்கு 4 பேர் தயாராக இருப்பாங்க. ஆனால் நம்ம சோகமாக முகத்தை தூக்கிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா நம்ம கூட சோகமாக இருக்கிறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே மலர்ந்த முகத்துடன் இருப்பீங்க. மனசுக்குள்ளார ஆயிரம் சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். கவலை ரேகைகளும் உள்ளுக்குள்ளார இருக்கும். ஆனால் அதை எதையுமே வெளிப்படுத்தி கொள்ளாமல் எங்கும் எப்பொழுதும் வெகுளியாக சிரித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், தேக்கங்கள் அதெல்லாம் மாறி இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மதியம் 2:30 மணி வரைக்கும் நிதானமாக இருந்தால் போதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணி வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. காலையிலிருந்து நல்லா இருக்குதுங்க. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. குடும்பத்தில் கடந்த 3-4 நாட்களாக இருந்து வந்த சலசலப்புகள், கோபதாபங்கள் அதெல்லாம் இன்னைக்கு சரியாகி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாங்க. அலைச்சல், சோர்வு, களைப்பிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாகவும் இருப்பீங்க. மதியம் 2:30 மணிக்கு பிறகு குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. வியாபாரத்தில் கடந்த சில நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. அதே மாதிரி புதியவர்கள் நண்பர்களாக அறிமுகமாகுவாங்க. விஐபிகளும் நண்பர்களாக அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, மண்ணில் பூத்த மலரை மனம் உள்ளவரை சுவாசி, உன்னுடைய மனதில் பூத்த சிலரை உயிருள்ளவரை நேசி. ஆமாங்க, உங்களுக்கு கஷ்ட காலத்தில் யாராவது உதவி செய்திருந்தா கடைசி வரைக்கும் அவங்கள மனசுக்குள்ளார வைத்து ஒரு மகானை போல வணங்கி கொண்டிருப்பீங்க. எங்கும் எப்போதும் நன்றி மறவாத நெஞ்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் மதியம் 2:30 மணிக்கு பிறகு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்களும் அதிலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. நினைச்ச காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. இன்றைய தினம் குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி ஏதாவது சிலர் பேசி வைப்பாங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் அப்படின்னாலே அந்த 2.5-3 நாள் நம்மளை போட்டு பாடாப்படுத்திடும். அந்த 3 நாள் நீங்கள் அமைதியாக மௌனமாக இருந்துட்டிங்கன்னா மீதி இருக்கிற நாட்கள் எல்லாமே சந்தோஷமாக மாறுங்க. ஆனால் அந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு எமோஷ்னல் டாக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுங்க. ஏன்னா அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது அதெல்லாம் தவிர்த்தாருனாலே நமக்கு நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் இருக்குது. உத்தியோக வகையில் தான் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். உங்களை சிக்க வைக்கிறதுக்குன்னே சிலர் முயற்சி பண்ணுவாங்க. சூழ்ச்சிகள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தவங்களை பற்றி இன்றைக்கி குறை சொல்லி பேசாதீங்க. அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இவங்களே போய் அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, உங்களை பற்றிலாம் அவர் அது மாதிரிலாம் சொல்கிறாருங்க, இதோ பாருங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுனதை பதிவு பண்ணி காமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் தானுண்டு தன் வேலை உண்டுங்கிறது நல்லதுங்க. ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களையும் இழந்துடக்கூடாதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தடுக்கி விழும்பொழுது தூக்கிவிட யாரும் வரவில்லை என்றாலும் நேராக நிமிர்ந்து நடக்கும் பொழுது தடுக்கி விடுவதற்கு யாரேனும் ஒருவராவது வருவார்கள். ஆமாங்க, இதுதாங்க உலகம். நாம் விழுந்துட்டோம்னா விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம நிமிர்ந்து நடக்கும் பொழுது எப்போ விழுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தனக்குத்தானே தன்னம்பிக்கையுடன் தன் வழி தனி வழி என்று எங்கும் எப்பொழுதும் தனிநடை போடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். சவால்களிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சந்திரன் சாதகமான நட்சத்திரங்களில் பயணம் செய்கிறதுனால தடாலடி முடிவுகள்லாம் எடுப்பீங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகுங்க. சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொந்த முயற்சியில் பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. யோகாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் அதிகமாகுங்க. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களிடம் சில ஆலோசனைகளையும் கேட்டுப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகள் மத்தியில் உங்களுக்கும் ஒருபடி கௌரவம் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் எல்லாமே விலகும். மகளுடைய கல்யாண விஷயமாக ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல புள்ள ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு
நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணி வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. அதே நேரத்தில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சுமாராக இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே. உன் மனதிற்கு பிடித்ததை பெருமையோடு எப்போதும் செய்யப்பார். ஆமாங்க, சிலர்லாம் வரட்டு கௌரவத்துக்காக நான் அதை செய்தேன் இதை செய்தேன்னு தண்டோரா போட்டு சொல்லாத குறையா செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. பெருமைக்காக எதையுமே செய்ய மாட்டீங்க. சின்ன சின்ன உதவிகள் மற்றவங்களுக்கு செய்கிறதா இருந்தாலும் ஆர்வமாக நீங்கள் செய்வீங்க. அடுத்தவங்களுக்கு எதையும் தெரியாத அளவுக்கு ரகசியமாக உதவக்கூடிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி வெற்றியை கொடுக்குங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி நட்பு வட்டம் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 வருஷம் 12 வருஷம் நெருக்கமாக இருந்தவங்கெல்லாம் கூட கொஞ்சம் விலகுவாங்க. உடனே நீங்கள் பயந்துடாதீங்க. அவங்கள விட்டு அடுத்தது நல்லவங்க அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம், குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க தொடங்கிட்டாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்களை அறியாமலேயே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில வேறு மாதிரி நடந்துக்கிறவங்களெல்லாம் அவர் நகர்த்திட்டு நல்லவங்களை உள்ளே கொண்டு வருவார். அதே மாதிரி சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் யோகங்கள் எதிர்பார்க்கலாங்க. திடீர் பணவரவு, ஒரு வியாபாரத்தில் பெருசாக ஒரு கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறது, அல்லது கொஞ்சம் ரூபாய்க்கு வாங்கின சொத்து திடீர்னு விலை அதிகமாகி அதிக விலைக்கு விற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டம், ஒரு டென்ஷன். நாம் தேர்வோமா தேரமாட்டோமா, இப்படியே தான் வாழ்க்கை ஓடின்னு இருக்குமா, எவ்வளோ வந்தாலும் எதுவுமே கையில் தங்க மாட்டேங்குது, நம்மளை விட வேறு மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, ஆனால் நாம் பெருசாக எதுவும் பண்ண முடியல, சிலர்லாம் வீடு வாங்கிட்டாங்க, நமக்கு இன்னமும் வீடு அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கத்தை இந்த கேது ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருப்பாருங்க. அதுக்கு பரிகாரமாக நீங்கள் மறவாமல் தினந்தோறும் விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. ஸ்ரீ விநாயகர் அகவல் படிங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல பலன் கிடைக்கும். வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. விஐபிகளாலும் ஆதாயம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 2:30 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, புரிந்து கொள்ள வேண்டியது ஒருவரின் மனம், தெரிந்து கொள்ள வேண்டியது ஒருவரின் குணம். ஆமாங்க, குணமனத்தை தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படின்னு பெரியவங்க பொதுவாகவே சொல்லுவாங்கங்க. ஒருத்தவங்களுடைய மனசை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மால் நடந்து கொள்ள முடியுங்க. ஒருத்தவங்க குணம் எப்படி இருக்கும், அவங்க கோபக்காரங்களா அல்ல சாந்தமாக இருப்பாங்களா, சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாமும் நடந்துக்க முடியுங்க. இதையெல்லாம் அறிந்து புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் உதவி கொண்டே வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சந்தோஷத்தை தரக்கூடிய சுகஸ்தானத்தில் இன்றைய தினம் யோகாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால நல்ல செய்திகளெல்லாம் இன்னைக்கு உங்களை தேடி வருங்க. மகனுக்கு நீங்கள் மணமகள் தேடின்னு இருக்கீங்க, நல்லவங்க வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாமே ஒரு தீர்வு கிடைக்குங்க.
இருக்குங்க. கடன் பிரச்சனைகளிலிருந்து ஒவ்வொன்றா நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். புது பங்குதாரர்கள் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையாட்களால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாமே கூட கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் வந்து சேருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசுனீங்கன்னா சுமூகமாக முடியும். வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். லாபத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை சுமைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லாவற்றிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கை கல் போன்றது. அதை சிற்பமாக்குவதும் சிலையாக்குவதும் நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. ஆமாங்க, வாழ்க்கை வாழ்வதற்கு தான். அதனால தாங்க வாழ்க்கையை நீங்கள் ரசித்து ருசித்து வாழ்வீங்க. நல்லதாக இருந்தாலும் அல்லதாக இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கே, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் வாழ்க்கையை சீராக்கி சிறப்பாக்கி கொண்டு செல்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கும். தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்குங்க. ரொம்ப வருஷமாக அவங்க அடிமனசுக்குள்ளார வருத்திக்கிட்டு இருந்த சில விஷயங்களுக்கு வினாக்களுக்கு இன்னைக்கு விடை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழைய நண்பரை சந்தித்து மனம் திறந்து சில விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குதுங்க. சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரகங்கள் ஒன்றா உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. அதற்கேற்ற செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நீங்கள் நம்பர் 1 ஆகுவீங்க. நீங்கள் வச்சது தான் சட்டமாகும். இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஏதாவது வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கடவுளிடம். வாழ்க்கை என்பதே, வாழ்வது என்பதே ஒரு வரம் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாங்க, இந்த மனித பிறவி இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பிறவி. இந்த பிறவி நாம் எடுத்ததே ஒரு பாக்கியம்தான் என்று நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு வாழ்ந்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பளிச்சுன்னு பேசுவீங்க. வரவேண்டிய பணமும் கைக்கு வரும். வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கு விண்ணப்பிக்கலாங்க. ஒரு சிலர் இன்சூரன்ஸ் ஏதாவது புதுப்பிக்கிறதா இருந்தால் கூட அதுவும் இன்னைக்கு நீங்கள் பண்ணலாங்க. டிரைவிங் லைசன்ஸ் அது மாதிரி ஏதாவது எடுக்கிறதுக்கான முயற்சிகள்லையும் இறங்கலாங்க. அதே மாதிரி பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சி செய்யலாம்.
அதெல்லாம் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதத்தில் கிடைக்குங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க. பார்த்தும் பார்க்காம போனவங்கள்லாம் இப்போ பணிஞ்சு வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுடைய மரியாதை ஒரு பக்கம் அதிகமாகி கொண்டே போகுங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எந்த வேலையும் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் போராடி தான் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும், திடீர் லாபத்தையும் அள்ளி கொடுக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. சிலருக்கு புது வாய்ப்புகளும் தேடி வருங்க. 6ஆம் இடத்துல ராசிநாதன் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை அதிகமாக அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து மதியம் 2:30 மணி வரைக்குமே அருமையாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கூறாக தீட்டப்படாத அறிவும் ஆயுதமும் எதையும் சாதிக்கப் போவதில்லை. ஆமாங்க, அறிவு அப்படின்னா அதில் ஒரு கூர்மை இருக்கணும், புத்திசாலித்தனம் இருக்கணும், அறிவு கூர்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இருக்கணும். ஆயுதம் அப்படின்னாலும் அது பட்டை தீட்டப்பட்டிருக்க வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் கற்பூர புத்தியுடன் வாழ்ந்து கொண்டு எல்லோருக்கும் அறிவுரை சொல்லி கொண்டிருப்பவர்கள், மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால நிதானமாக இருங்க. அளவுக்கு அதிகமாக பேசுகிறது இன்றைக்கி சரி வராதுங்க. அளந்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் மதியம் 2:30 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் மதியம் 2:30 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2:30 முதல் நிதானமாக இருக்கணுங்க. வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மற்றவங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் கவனமாக கையாளுங்க. தூரமாக நீங்கள் பயணம் செய்கிறதா இருந்தால் இன்றைய தினம் பாதுகாப்பாக சென்று வருவது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி ஓரளவு லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் எதை எடுத்தாலும் நம்ம தலையிலே கட்டுறாங்களேன்னு சில நேரங்களில் வேலை சுமையால் ஆதங்கப்பட வேண்டிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லதுங்க. வழக்கமான பணிகளெல்லாம் இன்றைக்கி பரவாயில்ல, புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வெற்றி பெற்றவர்களுக்காக நீங்கள் கைத்தட்டும் போது உங்களுடைய கைத்தட்டல் ஓசை கேட்காத உயரத்தில் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் தோற்றுப்போனவர்களுடைய தோள்களை நீங்கள் தொட்டு ஆறுதல் கூறும் பொழுது அவர்கள் மனதிலே நீங்காத இடத்தை நீங்கள் பிடித்து கொண்டிருப்பீர்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வெற்றி பெற்றவர்களை விட தோற்று போனவர்களுக்கு தோள் கொடுத்து தூக்கிவிடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. ஆனால் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன ஓய்வும் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. வேலைன்னு எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கமும் இருக்கும்.
இருக்குங்க. பிரபலங்கள் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைய தினம் நீங்கள் வாங்கி தருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. அதிகாரிகள் ஆதரவாகவும் இன்றைய தினத்தில் பேசுவாங்க. அதே மாதிரி தடங்களாகி பாதியிலே நின்று போன வேலைகள் எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. அதே போல் பிரபலங்களாலும் இன்றைக்கி நீங்கள் பாராட்டப்படுவீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை நீங்கள் போய் வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணி வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கு பிறகு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அதே மாதிரி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஓகோன்னு இருக்குது. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2:30 மணிக்கு பிறகு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் எல்லாம் இன்பமயமாகும். ஆமாங்க, அதனால தாங்க துன்பம் துயரம் எதுவாக இருந்தாலும் தூசு தட்டுற மாதிரி தட்டி போட்டுட்டு துணிச்சலாக நடைபோடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவு செல்வாக்கு இன்றைய தினத்தில் அதிகமாகுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. அதே மாதிரி பிரபலங்களை பயன்படுத்தி சில முக்கியமான காரியங்களை முடித்து காட்டுவீங்க. ஆனாலும் 7.5 சனி நடந்துன்னு இருக்கிறதுனால சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு பயம், பதட்டம் இதெல்லாம் இருந்துன்னு இருக்குங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு சாதகமாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால ஜெயிச்சு காட்டுவீங்க. வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நமக்கு பின்னால் ஆரம்பித்தவங்கெல்லாம் நம்மளை விட அதிகமாக கல்லா கட்டுறாங்க, நம்மால் ஒன்றும் முடியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. ஆனாலும் மார்க்கெட்டில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இன்றைக்கி இருக்குது. மூத்த அதிகாரிகள் சின்ன சின்ன சலுகைகள், சின்ன சின்ன பாராட்டுதல்களை உங்களுக்குன்னு கொடுப்பாங்க. அதில் உங்கள் மனசில் ஒரு நிம்மதியும் தைரியமும் வர ஆரம்பிக்குங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமாகவும் பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விநாயக பெருமானை வணங்கிட்டு நாம் எந்த வேலையை தொடங்கினாலும் நிச்சயமாக அது நடுவில் நிற்காமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் அந்த வேலையை சிறப்பாக முடிக்கிறதுக்கு நமக்கு உதவுவாருங்க. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதாங்க. அதனால தாங்க முதல் வணக்கம் நாம் விநாயக பெருமானுக்கு எப்பொழுதுமே கொடுத்துட்றோங்க. இன்றைய தினம் அங்காரக சங்கடகர சதுர்த்தியாக இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். வீடுமனை வாங்கிறது, வீடுமனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றது, இதுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வேண்டிக்கலாம். சொந்த வீடு இல்லை, சொத்து வாங்க முடியல, ஒரு காலி கிரவுண்டு கூட வாங்க முடியல அப்படின்னு வேதனைப்படுறவங்க இன்றைய தினம் விநாயகப் பெருமானை வழிபட்டால் நலமாக இருக்குங்க. ஒரு பெரிய மாமன்னர் முசுகுந்த சக்கரவர்த்தி, மகா சக்கரவர்த்தி, அவர் அதாவது நம்ம திருவாரூரில் தியாகராஜருக்காக ஒரு கோவிலை கட்டி இந்திரலோகத்திற்கு சென்று அங்கே தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளை பூமிக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்து போகிறார்.
அதை வந்து தேவேந்திரன் தெரிந்து வைத்து கொண்டு இங்கே இருக்கிற தியாகராஜ சுவாமிகள் பூமிக்கு போயிட்டால் நமக்கு பவர் இருக்காது அப்படிங்கிறதுனால தியாகராஜர் வந்து நம்ம எப்படியாவது பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரார். ஆனால் முசுகுந்த சக்கரவர்த்தி தியாகராஜரை எப்படியாவது நம்ம தூக்கிட்டு பூலோகத்து கலியுகத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டாந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறார். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா 7 விதமாக தியாகராஜ சுவாமிகள் இருக்கிறாங்க, 7 விதமான தியாகராஜர் இருக்கிறாங்க. அதில் உண்மையான தியாகராஜ சுவாமி யாருன்னு இவரால் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணியிருக்கார், முசுகுந்த சக்கரவர்த்தி இங்கே வந்து பூலோகத்திலே ஸ்ரீ வலம்புரி விநாயகர் அவர் முதல்ல வழிபடுறார். அவருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை எழுப்புறார். எழுப்பி அந்த ஸ்ரீ வலம்புரி விநாயகரை வந்து தினந்தோறும் நித்திய பூஜை அதெல்லாம் வணங்கிட்டு பல வருடங்கள் கழித்து தான் அதுக்கு அடுத்து தியாகராஜ சுவாமிகளை தூக்கிட்டு வர்றதுக்கு போகிறார். அப்போ வந்து விநாயகப் பெருமான் ஸ்ரீ வலம்புரி விநாயகரை வந்து ஸ்ரீ முசுகுந்த சக்கரவர்த்தி நினைக்கிறார். இதில் வந்து உண்மையான தியாகராஜர் யாருன்னு பிள்ளையாரப்பா எனக்கு காட்டி கொடு அப்படிங்கிறார். உடனே அவர் வணங்கிய ஸ்ரீ வலம்புரி விநாயகர் வந்து உண்மையான அந்த தியாகராஜருடைய சிலைக்கு முன்னால் வந்து வண்டு ரூபத்தில் வந்து அப்படியே பறந்து காட்டுகிறார். உடனடியாக முசுகுந்த சக்கரவர்த்தி ஸ்ரீ தியாகராஜரை தூக்கி கொண்டு பூலோகத்திலே வந்து இங்கே வந்து ஆலயத்தை அமைக்கிறார். அப்போது விநாயகரை வழிபடுவதன் மூலமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட மாமன்னன் முசுகுந்த சக்கரவர்த்தி அவரால் கட்டி வணங்கப்பட்ட வலம்புரி விநாயகர் ரொம்ப அற்புதமான வலம்புரி விநாயகர். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முகுந்தனூர் அப்படிங்கிற ஊர். இதுக்கு பழைய பேர் வந்து முசுகுந்தபுரம், இது வந்து முகுந்தனூர் அப்படிங்கிற பேரில் இப்போ வழங்கப்படுது. திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த முகுந்தனூர் இருக்குதுங்க. இங்கே இருக்கக்கூடிய வலம்புரி விநாயகர் வந்து அதாவது பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகரை போலவே அற்புதமாக காட்சி கொடுக்கிறார். அதாவது வரையப்பட்ட ஒரு ஓவியம் போல், அதாவது சிவலிங்கம் போல், சிவலிங்கத்திலே விநாயகரை வரைந்தது போல் ரொம்ப அற்புதமாக தத்ரூபமாக அப்படியே ஒரு ஞான ஒளியுடன் ஒரு உயிரோட்டத்துடன் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் நமக்கெல்லாமே வந்து காட்சி கொடுக்குறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸ்ரீ முசுகுந்த சக்கரவர்த்தி வழிபட்ட கோவில் அப்படிங்கிறதுனால இங்கே மக்கள் வந்து ரொம்ப பயபக்தியுடன் வந்து வேண்டிக்கிறாங்க. வேப்பமரம் அரச மரம்லாம் ஸ்தல விருட்சமாக இருக்குதுங்க. கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவிலாக இருக்குதுங்க. அதே மாதிரி கோவிலை கட்டுறது தோண்டும் போதே இங்கே சிவலிங்கத்திலேருந்து நந்தி பகவான்லேருந்து பல உருவச்சிலைகள்லாம் கிடைத்து அதுக்கும் வணக்கங்கள், அதுக்கும் தினசரி பூஜை எல்லாமே நடந்துட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வலம்புரி விநாயகரை போய் நம்ம வணங்கினோம்னா கஷ்டங்கள் தீரும், எதை கேட்டாலும் கிடைக்கும், வீடு மனை சொத்து சுகம் எல்லாமே கிடைக்கும், திருமண பாக்கியமும் வந்து சேருங்க. அப்படி இருக்கிறதுனால ஸ்ரீ வலம்புரி விநாயகர் அதாவது திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய முகுந்தனூர் என்று சொல்லக்கூடிய முசுகுந்தபுரத்தில் இருக்கும் ஸ்ரீ வலம்புரி விநாயகரை வணங்குவோம். அனைத்து வளங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, அங்காரக சங்கடகர சதுர்த்தி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் ஆணை முகத்தானின் அருட்கடாட்சம் உங்களுக்கெல்லாம் வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.